தமிழர் வீரம், தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி. அன்புடையர் வணக்கம். நான் அண்ணாச்சி பேசுகிறேன். தேர்தல் காலம் வந்துட்டு, நம்ம வணிகர் தினமும் வந்துட்டு, 5 வருஷத்துக்கு ஒருக்கா வணிகர் தினத்தை டச் பண்ணோம். தேர்தல் நீங்கள் விழா நடத்துறதுக்கு 1000 கெடுபிடிகள், பணம் கொண்டு வர்றதுக்கு 1000 கெடுபிடிகள், கொள்முதல் செய்கிறதுக்கு 1000 கெடுபிடிகள் எல்லாம் அதிகாரிகளால் நடைமுறைப்படுத்தப்படும். ஆனால் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, ஓட்டுக்கு பரிசு பொருள் கொடுக்கறது தடை இல்லாமல் போய்கிட்டு இருக்கோம். இந்த கொடுமைகளெல்லாம் நாம் 5 வருஷத்துக்கு ஒருக்கா அனுபவிச்சு தான் பார்க்கணும். அங்கே 1 லட்சம் பறிமுதல், ஜவுளி கடைக்காரர் 1 லட்சம் பறிமுதல், நகை கடைக்காரர் 10 லட்சம் பறிமுதல், இப்படி செய்தி வரும். யாருக்காவது ஓட்டுக்கு பணம் கொடுக்க போகிற இந்த அரசியல் கட்சியின் பணம் பறிமுதல்னு யாரும் செய்தியில் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சவல பிள்ளையாக இந்த வணிக இனம் இருக்குது. அதை நாம் தான் அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வரணும். நம்ம பாதுகாப்பு நம்மளை நம்பி இருக்கணும். அதை கவனத்தில் கொள்ளுங்க. இந்த வணிகர் தினத்தில் நிறைய பிரச்சனைகளை நாம் கையெடுக்கணும். நிறைய பிரச்சனைகள் கொஞ்சம் மாற்றியும் யோசிக்கணும். அதில் கொஞ்சம் தீவிரமாக இருங்க. கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். நம்ம இந்த இனம் அது ஏன் இப்படி இருக்குங்கிறத மாற்றி யோசிக்கணும். இந்த இனத்தை அழிக்கிறதுக்கு தானே எல்லா வழியும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆன்லைன் வர்த்தகம், அந்நிய பொருளாதாரம், இதெல்லாம் நம்மளை அழிக்கிறதுக்கு தானே. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் விட்டு இன்னும் இருக்கானுன்னு சொல்லி ஒவ்வொரு கடை முன்னால் கொண்டு கடையை போட்டு அவனை அழிக்கிறது. இப்படி ஒரு அழிப்பு கலாச்சாரத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம இனத்தை அழிக்கிறது. ஏன்னா நம்ம குரல் இன்றைக்கி சமுதாயத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கி நம்ம குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சுதேசி, சுய பொருளாதாரம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு நம்மளே நமக்கு அந்த பொருளாதாரத்தை நம்மளை சொல்கிறதுக்கு நம்மளே தயங்குறோம். அது ஏன்னு எனக்கு புரியல. அந்த நம்ம ஏன் தயங்கணுங்க? நம்ம நிலையை சொல்கிறதுக்கு எதுக்கு தயங்கணும்? அது கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கெல்லாம் இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்லாம் ஒரு நாள் ஆபாசமாக வரும். ரொம்ப ஆபாசமாக வரும். ரொம்ப கேவலமாக போடுவாங்க. திடீர்னு அசிங்கமாக எழுதுவாங்க. ஆனால் இப்போ ட்ரெண்டு, அரசியல் வந்தோன்னா ட்ரெண்டு மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சி என்ன செய்கிறாங்க, தலைவர்கள் என்ன செய்கிறாங்க, கூட்டணி அவலங்கள் பட்டவர்த்தனமாக அரசியலை பற்றி அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க. அரசியல் தலைவரை பேசுகிறாங்க. அவர் அங்கே அவர் கைக்கூலி, இங்கே இவர் கைக்கூலி, இவர் இங்கே ஏ டீம், இவர் இங்கே பி டீம், அப்படி சொல்லி அந்த கொள்கையில் நிற்கிறவங்க அவ்வளோ வரையும் வீழ்த்திடுறாங்க. அதாவது அதை தாக்கு பிடிக்க முடியாது. இப்போ நம்ம ஒரு நிலைப்பாடு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்மளாமவே அமைப்புகளுடைய சிலருடைய நிலைப்பாடு என்ன என்பது உங்களுக்கு தெரியும். இப்போ இதெல்லாம் தாக்கு பிடிச்சி நம்ம இந்த அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ஊர்லேருந்து ஒரு 10 வண்டி மாநாட்டுக்கு வாங்கன்னா நம்மளா பணம் கொடுக்குறோம். அவங்களே அந்த பணத்தை செலவு பண்ணி வராங்க. சரி, சில அமைப்புகள் அப்படி இல்லை. இந்தா இவ்வளோ பணம், 10 வேன் வந்துரு அப்படின்னு நடத்துகிறாங்க அரசியல் பாணியில். நல்லா ஒரு மாநாட செலவு பார்த்தேன் இப்போ சமீபத்தில். இந்த பந்தல் அட்வான்ஸ் கொடுக்க போகிறதுக்காக ஒரு கட்சி அப்படி நடத்துகிறாங்க மாநாட்டெல்லாம். ரொம்ப சர்வசாதாரணமாக அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாச்சு. அதாவது கை நீட்டி வாங்கிறது தான் கலாச்சாரங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. வாங்கணும், யாராவது ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. இதில் அரசியல் பயணிக்கும்போது அந்த கொள்கை கோட்பாடுகள் எல்லாமே நசுக்கப்படுது. சில அரசியல் தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க பாருங்கள், மேடையில் பேசுகிறாங்க, கருத்துக்களை சொல்கிறாங்க. அது செயல் வடி வருதா? வரல. பேக்ரவுண்டை சிந்திக்கிறாங்க. இவன் எதுக்காக பேசுகிறான், ஏன் பேசுகிறான்
அப்படின்னு பார்க்குறத வச்சு தான் ஆதரவு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழனை காப்போம், தன்மான தமிழனை காப்போம்னு சொன்னவெல்லாம் ஒரு சீட்டு போதும் அப்படின்னு சரண்டர் ஆகியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. யாரை எதிர்த்து கட்சி நடத்துனாங்களோ அவங்கள நோக்கி போயிட்டாங்க. அதுமாதிரி நிறைய அரசியல் அவலங்களை நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக பாருங்கள். ரொம்ப கேவலமாக இருக்கும். அந்த சூழ்நிலையில் தான் அரசியல் போய்கிட்டு இருக்கு. அதை மீடியாக்கள் சொன்னாலும் சரி, மக்கள் பேசினாலும் சரி, தன் நிலைப்பாடு சரியாக வச்சு செய்கிற கட்சிகள் ரொம்ப கம்மி. அரசியல் களத்தையும் அதில் அவங்க மதிக்கிறது இல்லை. இதில் நாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ஏன்னா சுய பொருளாதாரத்தை நாம் முன்னிறுத்துகிறோம், சுதேசிகளை முன்னிறுத்துகிறோம். அப்போ நாம் கொஞ்சம் நம்ம பாதை கொஞ்சம் தெளிவாக கொண்டு போகணும். அதை இந்த மாநாடு சொல்லணும். மாநாட்டுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சிருதா என்னன்னு தெரில, இல்லை மாநாட்டுக்கு பிறகு எலெக்ஷன் வருதான்னு தெரில. ஆனால் இதை வச்சு அந்த கெடுபிடிகள் இருக்கும். அதை இந்த தடவையோடு அந்த கெடுபிடிகளெல்லாம் ஓச்சு அடுத்த தடவை நம்ம இந்த தேர்தல் காலத்தில் இருக்கிற இடர்பாடுகளை களைவதற்கு நாம் இந்த வணிகத்தினத்துக்குள்ளே சிந்திக்கணும். நம்ம சிந்தனையை மாற்றணும். நாம் யாருங்கிறது அந்த சமுதாயத்தை சொல்லணும். நன்றி, வணக்கம். அண்ணாச்சி முத்துக்குமார்.